வேடன் அவர்களை வந்து விசிக கட்சியில் வந்து பயன்படுத்திக்க பாக்குறாங்க. அவருடைய புகழ் மூலமாக இங்கேயும் வந்து வாக்குகள் வந்து வரும் அப்படின்ற மாதிரி. அதனாலதான் வேடன் அவர்களை வந்து அவருக்கு பாதுகாப்பு, அவருக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அவரை வந்து கட்சியின் வாக்குகளுக்காக பயன்படுத்துறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து சில பேர் வந்து முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய பார்வையில் என்ன பதில்? அதாவது தம்பி வேடனை வந்து நாங்க வந்து அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆளாக்க நாங்கள் அவரை பார்க்கவில்லை. அவர் வந்து ஈழத்திற்காக குரல் கொடுக்கிறார். அவருடைய பாடல்கள்லாம் வருகிறது. அதே நேரத்தில் தலித்துகளுக்காக குரல் கொடுக்கிறார். விடுதலை சிறுத்தையுடைய கோட்பாடு என்ன? பெண்களுக்காக குரல் கொடுக்கிறார். நீ அவருடைய பாடலை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பாலஸ்தீன விடுதலைக்காக பேசுகிறார். ஒரு பாட்டில் வருது. உலக அரசியல் பேசுகிறார். எங்க கட்சியோட கோட்பாடு என்ன? எங்க கட்சியோட ஸ்டார் நீங்க பார்த்தீங்கன்னா 5 முனைகள் இருக்கும். ஒரு முனை வந்து சாதி மதங்களை ஒழிக்க வேண்டும். இன்னொரு முனை வந்து 5 முனைக்கு விளக்கம் கொடுக்கிறார் எங்க தலைவர். எப்ப 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்னொன்று பெண்கள் விடுதலை ரொம்ப முக்கியம்ன்றாரு. அதுக்கடுத்து வர்க்க பேதத்தை ஒழிக்க வேண்டும் என்று, பாட்டாளி வர்க்கத்தை வந்து மதிக்க வேண்டும், அவர்களுக்கான வாழ்க்கை தாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அதில் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இது எல்லாமே அவர் பேசுறாருல்ல. அதுதான் தம்பி என்ன சொல்றாரு, நான் அவ்வளவுக்கு பாட்டு பாடுவதற்கு காரணமே அண்ணன் திருமாவளவன் தான் அப்படின்னு சொல்றாருல்ல.